பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ்த்தி அன்போடு நான் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே எழுப்புதல் சுகமளிக்கும் ஆராதனை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளிலே, நீங்கள் இருக்கும் இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது பல விதமான கலக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனால் காலங்கள் இன்னும் இது முடிவுக்கு வரவில்லையே. ஒரு மாதம் 40 நாள் தாண்டி இப்போது 50 நாள் 60 நாள் போய்கொண்டிருக்கிறதே என்ற மனசோர்வு வந்திருக்கும். என்ன நடக்குது என்கிற கேள்வி மேல் கேள்வியாக இருக்கும். இன்றைக்கு நான் சில வார்த்தைகளை வசனத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தமான நிலையிலே இருக்கும்படியான ஒரு செய்தியை நான் ஆண்டவருடைய தயவினாலே ஆண்டவரோடு இணைந்து நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இது கடைசி காலம் என்பது நமக்கு தெரியும். கடைசி காலம் என்பது நாளை முடிவுக்கு வந்துவிடும் என்பது பொருள் அல்ல. கடைசி காலம் என்பது ஆண்டவருடைய வருகைக்கு கடைசி காலம், அவருடைய கிருபையின் காலம். ஆகவே இந்த கடைசி கிருபையின் காலத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். When you say last day, it's not going to happen tomorrow. Last day means you need to prepare. We need to prepare for the end, and we believe that our Lord is going to come as a judge. And today we see so many things happening around us. நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடப்பதனாலே நாம் வசனத்தை அறிந்து விசுவாசித்து அதை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நமக்கு தெரிந்து விட்டுச்சுன்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? கலங்க மாட்டோம். அருமையானவர்களே, நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை நாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். அல்லேலூயா, ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. வேற
பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதைகளெல்லாம் என்னை உயர்த்தி வைக்கும் கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் நம்மை உயர்த்தி வைக்கும் கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம் புகழுகிறோம். ஆண்டவரே, உன் நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. எங்கெல்லாம் நாமத்திலே கூடி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த காலங்களிலே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் அழைத்தவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, நீர் பேசும் பொழுது உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் உமக்கு கீழ்ப்படியும் உதவி செய்யுங்க. தடைகளை, அந்தரங்க சக்திகளை, இருளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். ஆண்டவரே, நீ எதையெல்லாம் வெறுக்கிறீர், நீ எதையெல்லாம் விரும்பவில்லை என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, நீங்க பேசுங்க, உன் நாமத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, தடைகள்லாம் எடுத்து போடுங்க ராஜா. Father God, we praise and thank you for this time, Lord. Lord, we speak to us, Lord. You speak to us, Lord. Lord, you have to speak to us, Lord. When the truth comes, Lord, you will set us free, Father. We praise you, we thank you, we glorify you. Oh, hallelujah. Thank you, Lord, for your presence, Lord. Thank you, Lord, for your promise, Lord. Oh, we worship you, we glorify you, Master. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord, for your promise. Wherever gather in your name, you are in our midst, Lord. Thank you, Lord. You told us that you have not chosen me, but I chosen you. Thank you, Jesus. You have chosen us to, when you was in our mother's womb, Lord, before we formed in our mother womb, you know us, Lord. We thank you and praise you, Father. ஆண்டவரே, எங்களை அறிந்து எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. இன்றைக்கு உம்மை தேடுகிற ஜனங்களை ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, அவங்க ஜெபத்தை கேட்டு அவர் ஜெபங்களுக்கு ஒரு பதில் கொடுங்க. நீ நல்லவர் என்பதை காண உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை உண்டாகட்டும். ஆவியானவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்கள் பேச போகிற, தியானிக்க போகிற வார்த்தைகளை ஆசீர்வதியுங்க. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்கள் உம்முடைய அதிசயத்தை காண உதவி செய்யுங்க ஐயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்களே ஐயா. Let your people see that your glory, Lord, because you told us that if you believe, you will see the glory. Yes, Lord, we believe you, Lord. We believe you are the only one God. You are the comforter. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே நீர் அடியனை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுங்க. கண்ணீரோடு ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே விசேஷமாய் ஆசீர்வதியுங்க. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு என்னை இந்த இடத்திலே பார்ப்பதிலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமென், ஆமாதானே? நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க.
பாஸ்டர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே ஆல்டருக்கு முன்பதாக நின்று பேசுகிறாரே, எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய அருமை பிஷப் அவர்கள், நம்முடைய பேராயர் அவர்கள் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லா லுத்தரன் சபையிலும் வசதி உள்ளவர்கள் ஆலயத்தில் நீங்கள் ரெக்கார்டிங் செய்யலாம் என்று நமக்கு ஒரு பேராயரிடத்திலிருந்து நமக்கு அனுமதி கிடைத்ததுனால இன்றைக்கு நான் இந்த வெள்ளிக்கிழமை உங்களோடு ஆலயத்தினுடைய நடுவிலே பீடத்திற்கு முன்பதாக நின்று பேசுவது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு என்பது அது ஒரு முறை வரும். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன் என்றால் அது எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நாளைக்கு கிடைக்குமா என்று தெரியாது. எனக்கு நல்லா அறிந்த ஒரு பாஸ்டர் கிளாங்கில் இருக்கிறார். போன வாரத்தில் அவர் இறந்து போயிட்டார். என்னுடைய இளையவர். இஸ் யங்கர் டு மீ பாஸ்டர். He passed away. He got family, he got children. Last week he passed away. இன்றைக்கு ஒரு பாஸ்டர் இறந்து போயிட்டார். நேத்து கோலாலம்பூரில் இருக்கிற ஒரு பாஸ்டர். ஊழியக்காரர்கள் மரிக்கிறார்கள், சாதாரண விசுவாசிகளும் மரிக்கிறார்கள். மரணம் என்பது எப்ப வேண்டுமானாலும் ஒரு மனிதனை சந்தித்து விடும். ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஆலயமாக இருந்தாலும் ஆராதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்துக்காக உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது எதுவாக ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டு விடாதே. அதற்கு சாக்கு போக்கு சொல்லாதே. ஏனென்றால் அது மீண்டும் உனக்கு கிடைக்காது. கிடைக்கும் போது கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்து. ஆக எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு ஆல்டருக்கு முன்பதாக நின்று பேசுவதற்கு. ஆண்டவருக்கு துதிக்கான மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்களும் சந்தோஷமாய் பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. God is good. நம் ஜெபங்களை கேட்கிறவர். கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஆமென். புதுபலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து விரித்து எனக்காக ஓடுவார்கள், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகவே உற்சாகமாயிருங்க, கலங்காதீங்க. நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு சங்கீதம் 143 சங்கீதம் 10வது வசனம், Psalm 143 verse 10. 143 சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாடல் கூட இருக்கு. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஜீவஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே. இந்த வசனத்தை வைத்து அந்த பாட்டு எழுதினாங்க. அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். அதான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிற காரியம். நீரே என் தேவன். Hallelujah. Teach me to do your will, for you are my God. Let your good spirit lead me on level ground. David, he was a shepherd boy, but God anointed him as to become a king. When we become a king, David is committing himself to the Lord and seeking the help and guidance from the Lord. அவன் ராஜாவா இருந்தாலும் சகல விதமான அதிகாரம் தாவீதுக்கு இருந்தாலும் தாவீது என்ன செய்கிறான்? கடவுளுடைய பாதத்தில் விழுந்து, கடவுளே, ஆண்டவரே, எனக்கு உமக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானது இல்ல, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு பிரியமானது இல்லை, என் நண்பனுக்கு பிரியமானதல்ல, இந்த உலகத்துக்கு பிரியமானதல்ல, உயர்ந்தவர்கள் அல்லது மேல் அதிகாரிகளுக்கு பிரியமானதல்ல, உனக்கு பிரியமானதை நான் செய்ய. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் கவனி.
கொஞ்சம் யோசித்து சிந்தனையை கட்டுப்படுத்தி உன்னுடைய நினைவுகளை சரிப்படுத்தி ஆண்டவர் நோக்கி பாரு. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். டீச் மீ லார்ட், டீச் மீ to do your will, for you are my God, you are my God. நீதான் என் ஆண்டவர், நீதான் எனக்கு எல்லாம். ஆகவே ஆண்டவரே எனக்கு போதித்தருளும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை நடத்துங்க, எனக்கு வழிகாட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் டீச் பண்றாங்க, நல்ல ஆவியினாலும் டீச் பண்றாங்க, கெட்ட ஆவியினாலும் டீச் பண்றாங்க. there is lot of teaching in this world. But David said, Lord, teach me. You are my creator. You are my savior. You are everything for me. So Lord, teach me. நீதான் எனக்கு எல்லாம், எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி எனக்கு செம்மையான வழியிலே நடத்துவதாக. Hallelujah. Let your good spirit lead me on a level ground. Let your good spirit, let your Holy Spirit. இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை நடத்த வேண்டும், எங்களை போதித்தருளும், எங்களை நடத்துங்க சுவாமி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இறுக்கமான இந்த நிலையிலே, 2 லட்சத்துக்கு மேல இறந்துட்டாங்க. 260,000-70,000 people died because of this coronavirus. More than 270,000. Every day people are dying. Thousands of people are dying. And every day thousands of people are affected by this virus. And what are you going to do? And the Lord say, when my people come to me with humble and repent and prayer, in ஜனம் தங்களை தாழ்த்தி மனஸ்தாபத்தோடு என்னிடத்திலே வருவார்களாக, என்னிடத்திலே ஜெபம் பண்ணுவார்கள். அப்ப நாம் ஜெபிக்க ஜெபிக்க, அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாரு. நீ இவ்வளவு நாள் நீ என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருந்த, ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கல, வார்த்தைகளை தியானிக்கல, you are not meditate the word of God because you are very busy. You are busy. busy. அதனால நீ பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ணல, நல்லது செய்ய முடியவில்லை. because you are busy. because of your business you can't do good things. நல்லது செய்ய கூட உனக்கு நேரம் இல்லை, உன் பிள்ளைகளோடு பேச உனக்கு நேரம் இல்லை, உன் குடும்பத்தை கவனிக்க உனக்கு நேரம் இல்லை. முன்பெல்லாம் நானே சொல்றேனே, என் காரை நான் தான் கழுவுவேன், நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஆயிருந்தோம். ஆனா இப்ப யாரும் காரு கழுவுறது இல்லை. ஏன்னா ஒரு 10 வெள்ளி 20 வெள்ளி கொடுத்தா கழுவி கொடுத்துருவான். ஆமாதானே? இன்னைக்கு எல்லாம் பிஸியா இருக்கிறதுனால. ஆனா இங்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், நீ ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவர் எனக்கு போதித்தருளும். டீச் மீ லார்ட். இப்பொழுது நீ கர்த்தரிடத்தில் உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவரோடு பேசுவார், உனக்கு சொல்லிக் கொடுப்பார், எனக்கு சொல்லிக் கொடுப்பார். When you commit yourself to the Lord will teach you. You remember this, brother and sister, you believe it. If you want the Lord to teach you, you just commit yourself. அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே எனக்கு போதின்னு சொன்னா, He will teach you right things. சரியானதை உனக்கு அவர் போதித்தருள்வார். சரியானது நீ செய்யக்கூடியதை உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர்தான் நான் தேவன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இங்க தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. 7வது வசனத்தை பார்த்து, சேம் Psalm verse 7, 143:7, கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது, நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு என் உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஹல்லேலூயா. சீக்கிரமா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு என் ஜெபத்தை கேளுங்க. குழின்னா சாவு, பணத்தை இறக்கிற குழியை தான் சொல்றாரு, வேற என்ன? அந்த குழிக்குள்ள போற மாதிரி இருக்கு. like I'm going to die.
I'm helpless, Lord. I'm helpless. So answer me quickly, O Lord. That was a prayer. தாமதிக்காதீங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் தாமதிக்காத கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை தாழ்த்த வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உண்மையோடு பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜனமாக மாற வேண்டும். அதைத்தான் அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறார். 143 verse 1 எப்படி ஆரம்பிக்கிறாரு? கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியே உமது நீதியின்படியே எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். Hear my prayer, O Lord. Give ear to my plea for mercy. Hallelujah. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும். அருமையானவர்கள், ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையோடு நம்மளை தாழ்த்தி, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார் என்று நம்பி அவர் பாதத்திலே நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு போதித்தருளும், ஆண்டவரே எனக்கு போதித்தருளும் என்று நாம் சொல்லி கேட்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு போதித்தருள அவர் நல்லவராக இருக்கார். If you are seeking and if you are asking the Lord, Lord, teach me, show your way, let your Holy Spirit, Lord, help me, convict me. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் ஆவியானவரே என்னை நடத்துங்க என்று சொல்லுவீங்கன்னா கர்த்தர் நடத்துவார். சரி, அருமையார், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தாவீது கேட்பது போல நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன். இந்த ஆண்டவர் இந்த கொரோனாவை குறித்து, இந்த வைரஸ் குறித்து அநேக போதனைகள் இருக்கிறது, அநேக விதமான காரியங்கள். மனிதர்கள் குழம்பி எதுதான் உண்மை என்று தெரியவில்லை. lot of confusions இருக்கு. யார் இது உண்டாக்குனா, எதனால உண்டாக்குனாங்க, எதனால இந்த வைரஸ் வந்தது, ஏன் இந்த வைரஸ் பரவி இருக்கிறது, ஏன் இந்த வைரஸ் சில நாடுகள் மட்டும், குறிப்பா சில நாடுகள் தான் ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. only few countries we see thousands of people are died every day. ஏன் இப்படியெல்லாம் நாம் கேள்விகள் அதிகமாக நமக்கு இருக்கிறது. அதற்கு பதிலாக பைபிள்ல, வேதத்துல இதையெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கா என்று நாம் பார்த்தோமானால், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாய் இந்த சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த வசனத்தை எடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ இப்ப நடக்கிறது என்று சொல்றது தவறு இல்லை. அது ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனம் எருசலேமுக்கு அல்லது இஸ்ரேல் மக்களுக்காக சொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதாக நாம் பார்க்கலாம். அது எப்படி முடியும் என்று சிலர் கேட்கிறாங்க. ஆனாலும் நாம் விசுவாசிக்கிறோம், வேதத்தில் இருக்கிற காரியங்கள் இன்றைக்கும் அது உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஏசாமி சொன்னாரு மத்தேயு 24 அதிகாரத்துல, Matthew 24 verse 7, மத்தேயு 24:7 பாத்தீங்கன்னா, மத்தேயு 24:24 verse 7, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ள நோய்களும். டாக்கிங் அபவுட் வைரஸ். பஞ்சங்களும், ஃபிமேனி, சாப்பாடு இல்லாத பஞ்சங்கள் இன்னைக்கு பார்க்குறோம். சாப்பாடு இல்லாத ரொம்ப பேர் கஷ்டப்படுறோம், கோடி ஜனங்க கஷ்டப்படுறாங்க. பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பட இடங்களிலே உண்டாகும் சொல்லிட்டு 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். verse 8, all this are but the beginning of the birth of pain. இது கடைசி காலத்துக்கு அடையாளம். பட் the Lord says this is a beginning. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பல முறை கொள்ள நோய்கள் வந்திருக்கிறது. பலவிதமான வைரஸ் been affected this whole world many times. ஆனா முழு உலகமே பாதிக்கப்பட்ட ஒரு வைரஸ்னா அது கொரோனா தான்.
the முழு உலகம், entire world, the same time, the whole world was affected. அப்ப ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையானவர்களே, சில காரிய வாக்குத்தத்தங்களை நான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறதா என்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்த்து. ஏன்னா இன்றைக்கும் அவர் நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அற்புதங்கள் செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், நம் ஜெபத்தை கேட்கிறவர். ஏனென்றால் வசனம் ஜீவனுள்ள வசனம், அவர் நன்மை செய்கிற தேவன். Our God is unchangeable God, yesterday, today, tomorrow, forever. He is same. அவர் இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்ய முடியும். நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயானால் ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையிலே நடக்கும் என்பது உண்மை. அது மாறாதது. சரி, இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா அருமையானவர்களே, ஆலயங்களில் பாட்டு இல்லை. There is no songs, worship. There is no worship seminar. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலமா எங்க பார்த்தாலும் worship seminar தான். நம்ம ஆலயத்தில் கூட நம்ம worship seminar வச்சிருக்கிறோம். 3 hours worship seminar, 6 hours, 24 hours worship seminars. எல்லாம் பாட்டு பாடுறது, worship. குரூப்பா வந்து பாட்டு போடுறது, worship seminars. அருமையானவர்களே, ஆமோஸ் எடுத்தீங்கன்னா, ஆமோஸ் chapter 8, அதை நீங்க வீட்டில் நல்லா படிச்சு பாருங்க. அந்த 8ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்க தரிசி கிட்ட சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல 3வது வசனத்தை பார்த்தீங்களா, verse 3, ஆமோஸ் chapter 8 verse 3. அந்த நாளிலே தேவ ஆலய பாட்டுக்கள் அலறுதலாய் மாறும். The songs of the temple shall be coming a wailing in the day. அலறுதலாய் மாடும் என்ன அர்த்தம்? அங்க பாடல் இருக்காதுன்னு அர்த்தம். There won't be a worship, there won't be any song. அப்படி ஒரு காலம் வரும்னு சொன்னாரு, வந்துருச்சு. 50 நாளா there is no song. ஆலயத்திலே பாடல்கள் இல்லை. அருமையானவர்களே, அப்ப இந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறி இருக்கு நம்ம சொல்லலாமே. தேவ ஆலய பாட்டுகள் அழகா போட்டிருக்கு. தேவ ஆலயம்னா சர்ச் தானே, ஆமா தானே? The temple shall become a wailing. The temple means today is a church, temple of God. அதே மூணாவது வசனத்துல அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அந்த சேம் verse, எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பில்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். So many dead bodies there are thrown everywhere silently. So many dead body will thrown silently. லட்சக்கணக்கான பணத்தை புதைக்க முடியாம கதறிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி புதைச்சாலும் யாரு போறா? குடும்பம் போக முடியாது, வேக் சர்வீஸ் வைக்க முடியாது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ண முடியாது, ஆலயத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆமாதானே? சிலருடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, அவர் இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு. அந்த கதையெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆமாதானே? மனிதனை பற்றி புகழ்ந்து பேசுகிறான், செத்தவரை பற்றி பேசுவாங்க. ஓ, அவர் இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி பண்ணாரு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆண்டவர் அதெல்லாம் பிடிக்கல, அதான் ஸ்டாப் பண்ற, அதான் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. செத்து போன பணங்கள் அப்படியே அனாதையாய் கிடைக்கும் என்று சொல்றாரு. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்களேன். புலம்பல் இல்லாமல் என்ன யாரும் அழுவுறதுக்கு ஆள் இருக்காது. ஐயோ, அப்பா, என் அம்மா, சகோதரன், சகோதரன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாதானே? அப்படித்தானே அந்த வசனம் சொல்லுகிறது. திரளான பிரேதங்கள், dead bodies, புலம்பில்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மறந்துடாது, அந்த காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதே 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், கொஞ்சம் நேரம் நான் பார்க்கிறேன். 8வது வசனம் பாருங்களேன், verse 8. அங்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இது நிமித்தம் தேசம்
அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும். அப்படி கவலைப்படுறது, வேதனைப்படுறது, தேசமே கலங்கி போய் கிடக்குமா. verse 8 தேசமே, அந்த நாடே வேதனையில் இருக்குமாம், கஷ்டத்துல ரொம்ப துக்கத்துல இருப்பாங்களா. ஏன்னா இப்படிப்பட்ட மரணம், இப்படிப்பட்ட வைரஸ். தேசமே கண்ணீரோடு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வரும், அப்படி ஒரு காலம் வரும், வந்து விட்டது. தேசமே கண்ணீராய் இருக்கிறாங்க. 10வது வசனம், verse 10, உன் பண்டிகைகளை துக்கிப்பாகும், உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி, சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையும் வருவித்து, அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளையாக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி, அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பண்டிகைகளை துக்கிப்பாகவும், உன் பாட்டுகளை, என்ன சொல்றாரு, all your festivals, ஆமாதானே, I will turn your feast into mourning. No Good Friday, no Easter, this is coming Sunday, Mother's Day, no Mother's Day, no feast, nothing, no gift, dear mothers, no gift. ஒன்றும் இல்லை. No Monday, Thursday, no Holy Week, nothing. அந்த மாதிரி ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டாரு, வந்துருச்சுங்க. இன்றைக்கு நீங்களும் நாம் யோசிக்கவில்லை, ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறார்? Why God allow these things happen? முழு உலகத்திற்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன் பண்டிகை எல்லாத்தையும் ஒண்ணாமாக்கிடுவேன் என்றாரு. கடவுளுக்கு பிடிக்காததை, அவர் விரும்பாததை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? போன வாரம் பார்த்தல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் உதடுதான் என்னை கனம் பண்ணுகிறது, ஆனால் உன் இதயமோ எங்கேயே இருக்கு. Only your lips honoring me, not your heart. 11வது வசனம், verse 11, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். படிச்சு பாருங்க ஃபுல்லா. Behold, the day are coming, declares the Lord God, when I will send a famine on the land. பஞ்சங்கள், கஷ்டங்கள், வேதனைகள். ஐயோ, இந்த காலத்தில் தாங்க நாகரிகம், டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து செழிப்பா இருக்கிற இந்த காலத்துல தான் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், மலேசியாவில் இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு ஒன்று இல்லாமல் கஷ்டப்படுகிறான். பஞ்சம், உலகம், the total world. ஆண்டவர் சொன்ன அந்த 11வது வசனம் நிறைவேறி இருக்கிறது. 13வது வசனம் பாருங்க, verse 13, same chapter. அந்த நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். யாரு? வாலிபர்கள். The young people will seek the Lord, but they have thirst to seek the Lord, but தேடுவாங்க. ஆலயம் திறந்திருக்கும் போது நீ தேடவில்லை, வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ ஆண்டவரிடத்திலே வரவில்லை. வாலிபனே, உன்னிடத்தில் தான் ஆண்டவர் பேசுறாரு. வாலிப பிள்ளையே, உன்னோடு தான் பேசுறாரு. வாய்ப்புகள், வசதிகள் உனக்கு இருக்கும் பொழுது நீ ஆண்டவரை தேடவில்லை. இப்பொழுது முடங்கி ஒன்றும் செய்ய முடியாமல் அறையிலே அடங்கி இருக்கும் போது நீ ஆண்டவரை தேடுகிறாய். God is given you how many times the opportunity? How many times? How many times God speak to you? How many times? You are a stiff-necked person. The Israel people was a stiff-necked persons. வணங்காத கழுத்துடையவர்கள் இஸ்ரேல் ஜனம் என்று வேதம் சொல்லுங்க. அப்படி இருந்திருக்கிற வாலிபனே, இன்னைக்கு நீ தேடுறியான், உனக்கு தாகம். இந்த மாதிரி காலத்துல வாலிப பிள்ளைக்கு தேடுவாங்க என்று வசனம் சொல்லுகிறது. ஜெரமையா 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க சில தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஜெரமையா chapter 16,
Jeremiah 16 verse 9. ஏனெனில் கவனிங்க, Jeremiah 16 verse 9. ஏனெனில் இதோ இவ்விடத்தில் நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். Read carefully. மணவாளன் மணவாட்டி சத்திகளையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கல்யாணம் நடக்காதான், திருமணங்கள், மகிழ்ச்சியான காரியங்கள், சந்தோஷம் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்ல வராரு. என்ன என்டர்டெயின்மெண்ட்! ஹalleluya! ஐயோ அப்பா, I'm talking about Christian fellowship. என்ன என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க சர்ச்சில்! வாவ்! ஃபாதர்ஸ் டேஸில் ஒரு என்டர்டெயின்மெண்ட், மதர்ஸ் டேயில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் வந்தால் அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ், அப்புறம் ஒரு worshipல ஒரு entertainment. You know, people now they want entertain. என்ன சர்ச் போர் அடிக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்தத்தை எல்லாம் நான் முடக்குவேன். கல்யாண மண்டபம்லாம் ஒன்றும் நடக்காது இனிமேல் கல்யாணம்ன்றாரு. எத்தனை கல்யாணம் எல்லாம் போஸ்ட்போன். ஆமாதானே, ஆமாதானே பாஸ்டர்? சாரி பாஸ்டர், கல்யாணம் முடியாது, போஸ்ட்போன். Sorry pastor, we cannot have this, we cannot have that. No, புக் பண்ணிட்டோம், காசு கொடுத்துட்டோம், ஆனால் cannot have. ஆண்டவர் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றையும் நான் முடக்க பண்ணுவேன். ஆண்டவர் வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது, இது உண்மை. இதில் சொல்லப்பட்டதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொன்னது நடக்குது. இப்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அதே அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் பார்த்தீங்களா? If you see verse 4, மகா கொடிய வியாதிகளினால், Jeremiah 16:4, மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். They shall die with the deadly disease. அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லாமல், அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் ஏறுவார்கள், பட்டயத்தால் பஞ்சத்தால் மடிந்து போவார்கள். இந்த வியாதியால செத்து போவாங்களாம் ஐயா. அது புலம்புறது கூட ஆள் இருக்காதான், அழுவுறதுக்கு அடக்கம் பண்றது கூட ஆள் இருக்காதான். எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வசனம் நிறைவேறி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்து வசனத்தை தியானித்து உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இது நீ சாதாரணமா நினைக்காத. We are in the serious, we are in very very serious things. நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் சகோதரனே. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது அருமையான சகோதரியே. அந்த எரேமியா 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, verse 7, செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடுவதில்லை. ஒருவனும் தகப்பனாவது ஒருவனுடைய தாயாவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றுவாரின் பாத்திரத்தில் குடிக்க கொடுப்பாரும் இல்லை. No one will mourn. செத்து போயிட்டு அந்த பணத்துக்கு யாரும் அழுவ மாட்டாங்களாம், ஒன்றும் செய்ய முடியாதான், யாரும் இருக்க மாட்டாங்களாம். என்ன கொடுமை! ஆண்டவர் சொன்னது இப்போ நடந்து கொண்டுதானே இருக்கு. உன்னை சுருட்டி அப்படியே யாரும் பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு குழிய நோண்டி மூடிட்டு வந்துருவாங்க. ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி வருகிறது. நான் நம்புறேன். நான் சொல்ற வசனம்லாம் டிவி ஸ்கிரீன்ல வரும். வசனத்தை எழுதி கொள்ளுங்க. தயவு செய்து நிதானமா படிச்சு பாருங்க. ப்ளீஸ் ரீட் த வேர்சஸ் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் மெடிடேட் அண்ட் கமிட் யுவர்செல்ஃப் டு தி லார்ட். God is personally speaking to you.
நீ பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. You cannot neglect and you cannot say I don't know. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். அந்த எரேமியா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம், the same book, Jeremiah chapter 15 verse 17. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். ஹல்லேலூயா. I sat alone. இந்த மாதிரி காலத்துல எப்படி இருப்போமா? எல்லாம் தனித்தனியா தானே இருக்கிறோம். You need to sit alone. ஏன்னா ஆண்டவர் சொல்றப்ப கேட்கல. நீ ஆண்டவருடைய ஃபெலோஷிப், ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருடைய ஃபெலோஷிப் எல்லாவற்றையும் நீ நெக்லெக்ட் பண்ண. இப்ப நீ தனியா இருக்க வேண்டும், வழியே இல்லை. நீ தனியா இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். Hallelujah. I sat alone because your hand was upon me. Now God's hand is upon you. You need to sit alone and seek the Lord. You have to seek the Lord. Dear brother and sister, உன்மேல் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர், உன்மேல் அக்கறை வைத்திருக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிற ஆண்டவர், உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறவர், உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையாக அமைக்க விரும்புகிற ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிறார். நீ என்னிடத்திலே வந்து உன்னை அமர்ந்து உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் உன்னை நான் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறேன். If you come to me, if my hands upon you, dear brother and sister, I will bless you. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி வருதுங்க. நாடெல்லாம் கதறி பதறி முகத்திலே சிரிப்பு இல்லாமல் எல்லாரும் அப்பா ஆண்டவரே, எல்லாம் ஆட்டம் பாட்டம் கூட்டம் எல்லாம் போச்சு. இனியும் நீ ஆண்டவரை தேடாமல் உன்னை ஒப்பு கொடுக்காமல் இருப்பாயானால், ஏன்னா இன்னும் ஆண்டவரை தெரியாமல் ஜனங்கள் கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, அழிந்து போறாங்க. billions of people, they don't know about Christ, and we need to tell them, we need to share the gospel. That's our responsibility, that's our calling. That's the reason, Jesus came and saved us and he blessed us. அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னது நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். உனக்கென்று ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for you. Don't worry, just commit yourself and surrender yourself to the Lord, and the Lord will fulfill in your life. Nobody can stop. யாராலும் அதை தடுக்க முடியாது. கலங்காதே, பயப்படாதே. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், உன் கூட இருக்கிறார், உன்னை கைவிடவே மாட்டார். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொண்டீரே. அப்பா, இந்த தீமை எங்கள் வீடுகளில் அணுகாதபடி எங்களை காத்து கொண்டீரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. Because of his grace, he covered your family with the precious blood of Jesus Christ. Covered your family. It's a grace. You need to say thank you, Lord, for your protection. Thank you, Lord, you're with us. எங்களோடு இருக்கிறீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒப்பு கொடுங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, வாலிப தம்பியே, சின்ன பிள்ளைகளே, வயதான அம்மா அப்பா தனியா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். நிச்சயம் உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார்.
அவர் போதுமானவராய் இருப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். தடைகளை இயேசுவின் நாமத்தில் அவர் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. In Jesus' name we destroy all the idols, Lord, and we rebuke the darkness in Jesus' name. We are receiving the blessing, we are receiving the comfort from you, Lord. We praise you, we thank you, we glorify your holy name. நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளையிலே யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வசனத்துக்கு தங்களை அர்ப்பணம் செய்து கீழ்ப்படுகிறார்களோ, இன்றைக்கு நீ அவங்களோடு பேசியிருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதியுங்க, அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. உம்முடைய வசனத்தில் இருக்க உண்மைகளை காண உதவி செய்யுங்க. உம்முடைய வசனம் வீணாய் ஒரு நாளும் திரும்பாது என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குறோம். ஆண்டவரே, இதற்கு ஒரு முடிவை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு முடிவு கொடுத்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாட்டையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்திலே, ஆண்டவர் உம்முடைய தெய்வீக ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரை நிரப்பி அந்த நாடுகளில் இருந்து அந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒன்றுமில்லாமாக்குறோம். எங்கள் மலேசியா தேசத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க சுவாமி, நடத்துங்க ஐயா. எங்கள் சபையில் இருக்கிற டாக்டர்மார்களுக்காக, நர்ஸ்மார்களுக்காக, இந்த பணிவிடை செய்கிறவங்க, உதவி செய்கிறவங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, குறிப்பாக டாக்டர்ஸ், போலீஸ், ஆர்மி, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க, ஹாஸ்பிட்டலில் உதவி செய்கிறவங்க, அட்டெண்டன்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. வைரஸ் பாதிக்கப்படாதபடி கிருபை செய்யுங்க. இதுவரைக்கும் எங்களை காத்து வருகிறீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி. எங்களுடைய அறிவோ அல்லது எங்களுடைய ஆக்ஷனோ இல்லை சுவாமி. 100% இஸ் யோர் கிரேஸ் ஃபாதர். எஸ், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது உன்னுடைய கிருபை ஐயா, உன்னுடைய கிருபை. மீண்டுமாக நான் ஆண்டவரே உன் நாமத்திலே ஜயன் கத்தீட்ரல் சபைகளுக்காக வருகிறேன். குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலைவராக இருங்க. நீர் போதுமானவராக இருங்க. Lord, you are the head of the family. I pray that your mighty blessing upon each and every family, Lord. Protect them, continue guide them, lead them, Lord. உடைய கிருபை தங்கட்டும் சாமி. அதே போல் லங்காப்பில் அந்த அவுட்ரீச் லங்காப்புக்காகவும் சுங்கைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரனோடு இருங்க சுவாமி. தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. எல்லா துதிகன மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. விரைவிலே எங்கள் ஆலயம் திறக்கப்பட்டு ஆராதிக்க உதவி செய்யுங்க. உன் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பீடத்திற்கு முன்பதாக நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி. எங்களுடைய பிஷப்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. எல்லா பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிஷப் எலெக்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரோட விருங்க உங்களுடைய கரம் ஒவ்வொருவரோட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்முடைய கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். லார்ட்ஸ் பிரேயர். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ கடலில் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றுக்கும் உடவைகளே. ஆமேன், ஆமேன். பெனடிக்ஷன், ஆசீர்வாதம். நமது ஆண்டவராக இயேசுவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியார் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து
உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே 9:30 மணிக்கு உங்களை எல்லாரும் சந்திப்போம். காட் பிளஸ். டேக் கேர். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ரைட்.